இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருப்பது எவ்வளவு நன்மையும் இன்பமுமாக இருக்கிறது சுவாமி. ஆமாண்டவரே, உலகத்தின் சப்தங்களும் உலக மனிதருடைய ஆலோசனைகளும் வார்த்தைகளும் ஒரு நாளும் எங்களை உயர்த்த முடியாது, மேன்மைப்படுத்த முடியாது. தகப்பனே, சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ தர முடியாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான் தகப்பனே எங்களை உயிர்ப்பிக்க வல்லது சுவாமி. அது எங்களை பலப்படுத்த வல்லது, அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லது, எங்கள் சாப பாவ கட்டுகளை உடைக்க வல்லது சுவாமி. அந்த வல்லமையுள்ள வார்த்தையை கேட்கும்படியாய் இதோ உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஐயா. தகப்பனே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் அதை கேட்கட்டும், அதை நாங்கள் சரியான முறையிலே உணர்ந்து எங்களை அனுபவமாக்கி கொள்ள என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 13:8. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உவமைத்தான் இது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலகட்டங்களிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்றை இந்த உவமையின் மூலமாக நமக்கு விளக்கி காட்டுகின்றார். அது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? 6வது வசனத்திலிருந்து பார்த்தால் இயேசு ஒரு உவமையை சொன்னார். என்ன உவமை? தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை ஒருவன் நட்டினான். பிறகு அவன் வந்து அந்த கனியை தேடின பொழுது அதில் ஒன்றையும் காணவில்லை. உடனே அவனுக்கு கோபம் வந்தது. தோட்டக்காரனை நோக்கி சொல்கிறான், நானும் 3 வருஷமாக கனி கொடுக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன், ஒரு கனியையும் காணலை. இந்த மரத்தை ஏன் நிலத்தை பாழாக்கிட்டுருக்கு, அதை வெட்டி போடு என்று சொல்லுகின்றான். அப்பொழுதுதான் அந்த தோட்டக்காரன் சொல்கிறாரு, இந்த 1 வருஷமும் இருக்கட்டும் அப்பா ஐயா, இந்த 1 வருஷமும் இருக்கட்டும். இந்த வருஷமும் நான் என்ன செய்கிறேன், இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுறேன். பார்ப்போம், இந்த 1 வருஷம் பார்ப்போம், அது கனி கொடுத்தால் இருக்கட்டும். அப்படியும் இந்த வருடமும் அது கனி கொடுக்காவிட்டால் அதை வெட்டி போடலாம் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனை லெந்து காலங்களை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். கர்த்தர் நம்மை திராட்சை தோட்டத்தின் நடுவிலே வைக்கப்பட்ட அந்த அத்தி மரத்தை போல எத்தனையோ மக்கள் இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் அந்த தோட்டத்திலே நாட்டி வைத்திருக்கின்றார். நாட்டி வைத்தவர் கனி கொடுக்கும்படியாய் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இதுவரையிலும் நாம் அப்படி ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டத்திற்குள் இருக்கிறோம். ஏனென்றால் இங்கே அந்த அத்தி மரத்தை வைத்தவர் வந்து பார்க்கின்றார், கனி இருக்கின்றதா. மரத்தை வைத்தவன் நிச்சயமாக அதன் கனியை புசிப்பான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அது உலக இயல்பு, உலக வழக்கம் அது. அதே போல் வந்து பார்க்கும் பொழுது அது கனி இல்லை. அப்படி கனி இல்லை என்று சொன்னால் அதற்கு எரு போட்டு, அதற்கு தண்ணி பாய்ச்சி, அதற்கு செலவழித்து என்ன பிரயோஜனம்? பேசாமல் அந்த மரத்தை வெட்டி போட்டு விடு, அதுக்கு பதிலாக அந்த இடத்துல வேற ஒன்றை வைக்கலாம் என்று சொல்லி அந்த அந்த எஜமான் சொன்ன பொழுது அந்த தோட்டக்காரன் தான் கேட்குறாரு, வேண்டாம் எஜமான், இன்னும் 1 வருஷம் பொறுப்போம், இன்னும் 1 வருஷம் பொறுப்போம். நான் சுற்றிலும் கொத்துறேன், நான் எரு போடுறேன், பார்ப்போம், தண்ணீர் பாய்ச்சுறேன், இந்த வருஷம் அது கனி கொடுக்குதான்னு பார்ப்போம், கொடுத்ததுன்னா நல்லது வச்சுக்குவோம், அப்படி இல்லை என்றால் வெட்டி போட்டு விடுவோம்.
இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரி சகோதரியே, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி தான் பரிந்து பேசிக்கொண்டு இந்த ஒரு வருடமும் இந்த மரம் இருக்கட்டும், இந்த ஒரு வருடமும் இந்த அன்பு மகன் இருக்கட்டும், இந்த மகள் இருக்கட்டும். இதோ இந்த காலகட்டங்களிலே எத்தனையோ உபதேசங்கள், எத்தனையோ பிரசங்கங்கள், எத்தனையோ கன்வென்ஷன் கூட்டங்கள், எத்தனையோ ஆண்டவருடைய வார்த்தைகள், எத்தனையோ பக்தி முயற்சிக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் நடக்கின்றதே. இவைகள் மூலமாக இந்த வருடமாவது இந்த மகன், இந்த மகள் கனியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றாளா இல்லையா என்று பார்ப்போம் என்று சொல்லி என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனுக்கு நாம் கோபமூட்டுகிறவர்களாக இருக்கின்றோம். நமக்கு தண்டனை பெறுவதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டு அவரை நாம் ஃபோர்ஸ் பண்ணுகிறவராக இருக்கின்றோம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? தன்னுடைய சிலுவையிலே பட்ட பாடுகளையும் அவர் காயங்களையும் ஆண்டவரிடத்தில் காட்டி, பிதாவினிடத்தில் காட்டி, பிதாவே இந்த ஒரு வருஷம் பொறுத்துக்கோங்க, இந்த வருஷமும் இந்த லெந்து காலங்களில் அவங்களுக்கு நிறைய உபதேசத்தை கொடுப்போம், நிறைய காரியங்களை அவங்கள சிந்திக்க வைப்போம், நிறைய காரியங்களில் ஜபத்திலையும் அவர்களை உபவாசத்திலையும் இப்படியாக தேவ வார்த்தையை வாசிப்பதிலையும் அவர்களை நாம் உற்சாகப்படுத்துவோம். அதன் மூலமாக ஒருவேளை இந்த வருடம் அவர்கள் கனி கொடுப்பவர்களாக இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கின்றார். இதை நாம் எப்படி அனுசரிக்கின்றோம்? வெறும் பக்தி முயற்சிகளாலேயே போய்விடுகின்றோமா? அல்ல, நாம் அல்ல. புறஜாதி மக்களும் பாருங்கள், விரதம் என்று சொல்லுவார்கள், நோன்பு என்று சொல்லுவார்கள். அவர்கள் இருப்பது போல அவ்வளவு வைராக்கியமாய், அவ்வளவு கடினமாய் நம்மால் இருக்க முடிவதில்லை, நாமும் இருப்பதில்லை. புற மத சகோதரர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், காலையில் சூரியன் உதிப்பதிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரையிலும் அந்த எச்சிலை கூட விழுங்காமல், சின்ன பிள்ளையிலிருந்து அவர் குறிப்பிட்ட வயதை சொல்லுகிறார்கள். 5 வயது ஆகிவிட்டால், 6 வயது ஆகிவிட்டால் கம்பல்சரியாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலும் கடினமான உபவாசமாக அவர்கள் அதை நோன்பு என்று சொல்கிறார்கள். அதே போல் சில சகோதரர்கள், சில மாற்று மத சகோதரர்கள் சொல்கின்ற காரியம் அந்த நோன்பு என்று இருப்பார்கள். அது அவர்களதை விரதம் என்று சொல்கிறார்கள். அதில் எவ்வளவு கடினமாக இருக்கின்றார்கள், எவ்வளவு வைராக்கியமாக இருக்கின்றார்கள். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் அனுசரிக்கின்ற உபவாசம் ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. நாம் அப்படி ரொம்ப கடினமாக உடலை வருத்தி மேற்கொண்டு அப்படியாக நம்ம யாரும் இருப்பதாக தெரியவில்லை. அவர்கள் குடும்பமாக இருக்கிறார்கள், கோத்திரமாக இருக்கிறார்கள், ஒரு குழுவாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கின்றோமா? இல்லை. ஒரே வீட்டிலேயே ஒருவர் உபவாசம் என்று சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க நான் உபவாசம் இல்லை என்று சொல்வார்கள். ஒருவர் சொல்லுவாங்க நான் காலையில் சாப்பிட மாட்டேன்னுவாங்க, இன்னொருவர் சொல்லுவாங்க நான் இரவில் சாப்பிட. இப்படி நமக்குள் அந்த ஒரு ஐக்கியமான ஒரு காரியமே இல்லையே. ஆனால் நாம் சொல்கிறோம் நாங்கள் உபவாசம் இருக்கின்றோம். காலையில் 10 மணியிலிருந்து 2 மணி வரையிலும் நடக்கிறதற்கு பெயர் உபவாச கூட்டம் என்று சொல்லுகின்றோம். வருவதற்கு முன்பதாகவே எதையாவது குடித்து விட்டு, எதையாவது லைட்டாக சாப்பிட்டு விட்டு வருகின்றோம். வரும்பொழுது ஒரு தண்ணி பாட்டிலையும் கொண்டு வந்து விடுகின்றோம். முடித்து விட்ட பிறகு இப்பொழுது எல்லா இடங்களிலும் நடப்பது போல் அன்பின் விருந்து உண்டு. இதற்கு பெயர் உபவாசமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இப்படியாக எதற்காக, அதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு எதற்காக கொடுக்கப்படுகின்றது, எதற்காக இந்த காலகட்டங்களிலே அதற்கு முக்கியத்துவமானது தரப்படுகிறது என்று சொன்னால், அதன் மூலமாய் நாம் கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த உபவாச கூட்டம் என்று சொல்லுவது எதற்காக தெரியுமா? நம்மிடத்தில் உள்ள குறைகளை நாம் களைந்து போடுவதற்காக. நம்மிடத்தை ஆண்டவருடைய வார்த்தை குறைவாக இருக்கும் பொழுது, அவருடைய ஞானம் குறைவாக இருக்கும் பொழுது, அந்த சத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய், அந்த பிரசங்கங்களின் மூலமாய் நாம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எரு போடப்படுகின்றது.
சுற்றிலும் கொத்தப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? நாம் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்மிடத்தில் உள்ள குறைவுகளை எல்லாம், இருதய கடினத்தை உடைத்து அது சதையான இருதயமாக மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி அதுதான் எரு போடுவது, சுற்றிலும் கொத்துவது, தண்ணீர் பாய்ச்சுவது, பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்வது. நம்முடைய சொந்த பலத்தினால் எதையும் சாதிக்க முடியாது. தேவனுடைய பலத்தினால் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகவே அந்த பலத்தை பெற்றுக்கொள்வதற்காக, இதற்காக இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுவது எதற்காக என்று சொன்னால், இவைகள் எல்லாம் நம்மை ஊக்குவிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குற்றம் குறைகளை நாம் களைந்து போட வேண்டும். வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும். இப்படியாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக மாறுகிறது? கனி தருகின்ற ஒரு வாழ்க்கையாக மாறுகின்றது. அதைத்தான், இந்த கனி உள்ள வாழ்க்கையை தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் பல இடங்களில் ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனம் இவ்விதமாய் சொல்கின்றது. மத்தேயு 21:33 அவர் சொல்கிறாரு, ஒரு வீட்டு எஜமான் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புற தேசத்துக்கு போயிருந்தான். அப்போ ஒரு எஜமான ஒரு தோட்டத்தை வாங்குகிறான். அதை என்ன செய்கிறாம, அதை சுற்றிலும் வேலி அடைச்சி அதை ஒரு கோபுரம் கட்டி ஒரு ஆலையையும் கட்டி அதை குத்தகைக்கு விட்டு புற தேசத்திற்கு போகின்றான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம் எஜமானாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சில பொறுப்புகளை கொடுத்து விட்டு அவர் பரலோகம் சென்றிருக்கின்றார். அவர் விட்டு சென்ற அந்த ரட்சிப்பின் பணியை தொடர்ந்து என் பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக, முதலாவது நாம் அதற்கு தகுதிப்பட வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை செய்து நம்முடைய கரத்திலே சில பொறுப்புகளை கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அவர் என்ன செய்கிறாரு? அந்த எஜமா இதெல்லாம் பண்ணிவிட்டு குத்தகக்காரன்ட்ட அந்த ஒரு காலம் வரப்போ அதற்குரிய பலனை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி வேலைக்காரனை அனுப்புகின்றார். ஆனால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அவனை கொன்று போட்டு விட்டார்கள். அடுத்தது மேலும் சிலரை, இன்னும் அதிக பலவான்களாக இருப்பவர்களை அனுப்புகிறார்கள். அவர்களையும் அவர்கள் கொன்று போட்டார்கள். கடைசியில் அவர் என்ன நினைக்கின்றார்? சரி, என்னுடைய மகனை நான் அனுப்புவேன், அவனுக்கு அவர்கள் பயப்படுவார்கள் என்று சொல்லி மகனை அனுப்புகின்றார். அவனையும், இவன்தான் சுதந்திரவாளி, இவனை கொன்று போட்டுட்டோம்னா இது முழுசும் நமக்கு சொந்தமாகிவிடும் என்று சொல்லி அவனையும் கொன்று போட்டு விட்டார்கள். அப்பொழுது அவர் என்ன செய்கின்றார்? அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். 41 சொல்கின்றது, அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையால் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை நம்பி ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்திருக்கின்றார். உங்களையும் என்னையும் நம்பி ஆண்டவர் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். என்ன பொறுப்பு அது? வாழ்கின்ற குடும்பத்திலே நாம் கனி கொடுக்கின்ற மரமாக இருக்கின்றோமா? வேலை செய்கின்ற இடத்திலே நாம் கனி கொடுக்கின்ற மரமாக இருக்கின்றோமா? ஊழியத்தின் பாதையிலே, ஊழியத்திலே கனி கொடுக்கிறவர்களாக இருக்கின்றோமா? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீ ஊழியத்தில் பெரிய வல்லமை, நிறைய தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், நான் அதிகமாக அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறேன், ஆவியில் நிரம்பி துள்ளுவேன், நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிப்பேன். அல்ல, இவைகள் எல்லாம் இலைகள், அத்தி மரத்தில் காணப்படுகின்ற இலைகள். ஏன்னா அதே தான் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளே அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இவைகள் தான்.
இவைகளை தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பக்தி முயற்சிகளுக்கு பஞ்சமே இல்லை. அதுவும் இந்த தவ காலங்களில் நம்மை போல பக்தி முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் யாரையும் பார்க்க முடியாது. இதில் வேற நம்ம ஒரு குறைபாடு பாரு, தபசு காலத்தில் அவங்க அதை செய்கிறாங்க, இந்த லெந்து காலத்தில் இவங்க இதை செய்கிறாங்க, இப்படி செய்யலாமா போகலாமா, இந்த ஒரு குறை நமக்குள்ளாக நாம் ஈடுபட்டிருக்கின்ற இந்த பக்தி முயற்சிகள் வெறும் இலைகளாக இருக்கக்கூடாது, கனி நிறைந்ததாக இருக்க வேண்டும். மேலோட்டமாக பார்த்துவிட்டு நாம் சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் சபிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி இதன் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உணர்த்துகின்றார். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்கன்றது இல்லைம்மா, எத்தனை தடவை வேதத்தை வாசித்து முடித்தீர்கள் என்று அல்ல, எவ்வளவு உபவாசம் இருந்தீர்கள் என்று அல்ல. இவைகள் எல்லாம் என்ன? எரு போடுவது, நிலத்தை கொத்துவது, தண்ணீர் பாய்ச்சுவது, இதுதான். இவெல்லாம் நடந்திருக்குதுன்னா எதனால்? இது அந்த மரம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான், வேற ஒன்றுத்துக்கும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. கனி இல்லையா வெட்டி போட்டு பிரயோஜனம் இல்லை. அது ஏன் நிலத்தை கெடுத்துட்ருக்கு? சாட்சியை ஏன் கெடுத்து கொண்டிருக்கிறது? மற்றவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை வெறுத்து ஒதுக்குபவராக இருக்கின்றார். அந்த குத்தகைக்காரன் சொன்னான் அல்லவா, அவன்கிட்ட வாங்கி யார் ஒழுங்காக கனி கொடுப்பார்களோ, யார் ஒழுங்காக பலனை நமக்கு அறிப்பார்களோ அவர்கள் கையில் கொடுப்பார். அதே போலத்தான் இன்றைக்கு ஊழியம் என்று நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு குடும்பம் என்று நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு வேலை ஸ்தலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதிலே நாம் எப்படியாக நடந்து கொள்கின்றோம்? எப்படியாக நடந்து கொள்கின்றோம்? நம்மிடத்தில் உண்மை இருக்கின்றதா? நம்மிடத்தில் நேர்மை இருக்கின்றதா? எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மிடத்தில் அன்பு இருக்கின்றதா? அதுதான் மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்வது போல, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. நம்மள்கிட்ட விசுவாசம் இருக்குது. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் விசுவாசம் இல்லை, நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும். நம்மளிடத்தில் விசுவாசம் உண்டு, நம்பிக்கையும் உண்டு, கர்த்தர் நிச்சயமாக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு. அன்பு இருக்கின்றதா? அதான் பவுல் சொல்கிறாரு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிற வேண்டும். இதில் அன்பே பெரியது, அன்பே பெரியது. தேவன் விரும்புவது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை தேவன். ஆனால் விசுவாசத்தை தொடக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இந்த நம்பிக்கை எதனால் நமக்கு வருகிறது? தேவன் நமக்கு பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கின்றார். ஆகவே அவர் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. ஆனால் இந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலிருந்து வரணும். விசுவாசமும் நம்பிக்கையும் வெளியிலிருந்து நமக்கு வருகின்றது. ஆனால் இந்த அன்பு என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அதுதான் உண்மையான கனி. ஆவியின் கனி என்பது அந்த அன்பு. அதற்குள்ளே தான் பல சுவைகள் உள்ள சுளைகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதில் தான் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், இப்படி பல கனிகள். கலாத்தியர் 5:22 பார்க்குற ஆவியின் கனிகளோ என்று சொல்லி ஒரு லிஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? இவைகள் தான் காணப்பட வேண்டும். இதற்காகத்தான் இந்த தவக்காலம். கனி கொடுக்கும்படியாக நாம் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த காலம். அதை நாம் அதற்கு பிரயோஜனப்படுத்துகின்றோமா? சற்று யோசித்து பாருங்கள். என் வேதம் சொல்லுகின்றது, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்படி என்றால் இந்த கனி கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும்.
அப்போ அந்த இயேசுவில் நிலைத்திருப்பதற்காகத்தான் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் நம்முடைய திருச்சபையானது நமக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கின்றது. இந்த காலகட்டத்திலாவது உங்கள் ஜெபத்தை அதிகரியுங்கள், இந்த காலகட்டத்திலாவது நீங்கள் ஆண்டவருடைய பாடுகளை தியானியுங்கள், இந்த காலகட்டத்திலாவது வேதத்தை வாசியுங்கள், இந்த காலகட்டத்திலாவது நீங்கள் உபவாசம் இருங்கள். இதெல்லாம் எதுக்குன்னா நாம் அவரில் நிலைத்திருப்பதற்கு. இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கனி கொடுக்க முடியாது. அது அவரை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவரை சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 8வது வசனம் சொல்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இயேசுவில் நிலைத்திருப்பவர்கள்தான் கனி கொடுக்க முடியும். அந்த கனி கொடுத்தால்தான் என்ன பிதா மகிமைப்படுகின்றார். நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிப்பதனால் அல்ல, நாட்கணக்காய் உபவாசம் இருப்பதனால் அல்ல. ஆனால் அவைகள் அவசியம், அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் ஜெபிக்க வேண்டாமா, உபவாசம் இருக்க வேண்டாமா? இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவைகள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்குள் அந்த தேவ அன்பை ஊற்ற வேண்டும், உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், இயேசுவுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவுக்குள் நிலைத்திருப்பது என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள், அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். விசுவாசத்தில் மட்டுமல்ல, நம்பிக்கையில் மட்டுமல்ல, இந்த ரெண்டுக்கும் மேலாக ஒன்று இருக்கிறது, அதுதான் தேவ அன்பு. அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கின்றதா இந்த காலகட்டத்தில்? அதுதான். அப்போ அது ஊற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளைக்குள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு முதலாவதாக பிதாவாகிய தேவன் மோசையின் மூலமாக நமக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஏன் 10 கற்பனைகளை கொடுத்தார்? அதற்கு முன்பதாக வேதபாரர்கள் சொல்கின்றார்கள், அல்லது இந்த வேதத்தை தியானித்து அதை ஆராய்ச்சி பண்ணின வேத பண்டிதர்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்ற ஒரு காரியம், அதற்கு முன்பதாக இந்த யூத மக்கள், தேவனால் தெரிந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் 613 சட்டங்களை யூதர்கள் பயன்படுத்தினார்களாம். 613. இதில் 248 எதை சொல்கிறது? எதெல்லாம் செய்யலாம் என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறது. 248. 365 எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு அதை சுட்டி காட்டியிருக்கிறது. ஆக இத்தனையும் அந்த ஜனங்களுக்கு தெரிந்திருக்கணும். எதெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும், எதை செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யாமல் அவற்றையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். ஆக மொத்தம் 613. இவ்வளவையும் கற்று தேர்ந்து இவர்கள் அதில் நிலைத்திருப்பது என்பது இயலாத காரியம் என்று அதை உணர்ந்து தான் கர்த்தர் அதை அப்படியே சுருக்கி இந்த 10 கற்பனைகளாக கொடுத்தார். இதை எப்படி ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது? 248 என்று சொல்லும் பொழுது, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த நம்பரை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுமா? மனித உடல்களில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 248 என்று சொல்லப்படுகின்றது. ஆக அந்த 248 எதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதான சட்டங்கள். 365 என்பது ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள். 365 நாட்களும் எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதற்கு 365. ஆக இந்த இரண்டையும் கூட்டினால் 613 சட்டம். இத்தனையையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது, இவ்வளவையும் ஃபாலோ பண்ணுவது என்பது மிக கடினமான ஒரு காரியம். எனவே தான் தேவனாகிய கர்த்தர் மோசையை மேலே வர சொல்லி அந்த 10 கற்பனைகளை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த 10 கற்பனைகளில் முதல் 3 கற்பனை தேவ அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. தேவனுக்கு கீழ்ப்படிவதை, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை தவிர உனக்கு வேறு யாரும் கிடையாது, அவரை தவிர உனக்கு எந்த உருவமும் கிடையாது,
அவர் ஒருவரே ஆராதிக்கத்தக்கவர். அவருடைய நாமத்தை வீணா சொல்லாதிருப்பாயாக. முதல் 3ம் தேவனை மகிமைப்படுத்துவதாக, தேவ அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. அடுத்த 7 பார்த்தீர்கள் என்று சொன்னால், கொலை செய்யாதே, களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, பிறர் மனைவி விரும்பாதே, பிறர் தார்த்தை இவைகளெல்லாம் மனிதர்களுக்கு. முதலாவது 3ம் தேவனுக்கு செய்ய வேண்டிய கட்டளை. அடுத்த 7ம் மனிதர்களிடத்தில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த மனித அன்பை வெளிப்படுத்துவதற்கு இந்த கட்டளைகள் எல்லாம். மனித அன்பை வெளிப்படுத்துவதற்கு நீ அவன்கிட்ட பொய் சொல்லாத, உன்னிடத்தில் உள்ளதை ஒழிக்காத, அவன் ஜாமானை திருடாத, அவனுடைய மனைவியை விரும்பாத, அவன் வச்சிருக்கிற பொருளை விரும்பாத, பொய் சாட்சி சொல்லாத, களவு செய்யாத. இதெல்லாம் எதற்கு? அந்த பிறனை நேசிப்பது, மற்றவர்களை, நம்முடைய சகோதர சகோதரிகளை நேசிப்பது. அதற்காகத்தான் அந்த 7. முதல் 3ம் என்ன? எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை மகிமைப்படுத்துவது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இந்த 10 கற்பனைகளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இவைகளெல்லாம் 2 கற்பனைகள் எல்லாம் அடங்கிவிடும். 2 கற்பனைகளில் அடங்கிவிடும். முதலாவது கற்பனை என்ன சொல்கிறாரு? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் தேவனை சிநேகிப்பாயாக, தேவனை தேடுவாயாக, அவருக்கு நீ மகிமை செலுத்துவாயாக, அவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பாயாக. இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலாக முதலில் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடு, அவருக்கு முக்கியத்துவம் கொடு. அதற்கு ஒத்த சரியான 2வது கற்பனை என்னவெனில், உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. வெரி சிம்பிள். உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. நீ 10 கற்பனையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த 613 சட்டங்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 2 ஞாபகத்தில் வைத்துக்கொள். இதுதான் கனியுள்ள வாழ்க்கை. மற்றவர்களை நேசிக்க வேண்டுமென்றால், சக மனிதர்களை நேசிக்க வேண்டுமென்றால், அந்த தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு அது கிடைக்கும்? யார் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கின்றார்களோ, அந்த வல்லமை நமக்குள் தேவ அன்பை ஊற்றுகிறது. ரோமர் 5:5 அதுதான் சொல்லப்படும். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு வெளிப்படுத்தப்படுகின்றது. பரிசுத்த ஆவியை எதற்காக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த நாட்களிலே ஆவியிலே நிரம்பி ஏன் ஜெபிக்க வேண்டும்? அந்த தேவ அன்பு நம் உள்ளத்தில் ஊற்றப்படுவதற்காக. அந்த அன்பு ஊற்றப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகின்றது? நம்ம சக மனிதர்கள் மீது அந்த அன்பு வெளிப்படுகின்றது. ஆவியின் கனி வெளிப்படுத்துகின்றது. நாம நினச்சி நான் பொறுமையாக இருக்கணும்னு நினச்சேன்னா ஒரு நாளும் முடியாது. ஏன்னா நம்முடைய சுபாவ அன்பு நம்மை அவ்வளவு சீக்கிரம் அதிலிருந்து வெளியே வர விடாது. நம்முடைய கோபத்திலிருந்து, வைராக்கியத்திலிருந்தும், புறங்கூறுறதுலேருந்தும், மற்றவங்களை மனநோகும்படியாக பேசுகின்றதுலேருந்தும் லேசில் நம்முடைய சுயம், நம்முடைய சரீரம் நம்ம விடாது. ஆனால் அதே அந்த மாம்ச இச்சையை அடக்குவதற்கு அந்த ஆவியினுடைய வல்லமை நமக்குள் வேண்டும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அதை தான் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படும் பொழுது நம்முடைய நடவடிக்கையிலே ஒரு மாற்றம் வருகின்றது. வேதம் சொல்லுகின்றது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாயில் வருகின்ற வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக இருக்கும், பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருக்கும், விசுவாசத்தை பெருக்குவதாக இருக்கும், நம்பிக்கையை ஊட்டுவதாக இருக்கும். இதுதான் கனி தருகின்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார். அவ்வளவு தூரம் உனக்கு நான் பிரசங்கம் பண்ணேனே, இவ்வளவு காரியத்தை செய்தேனே, இத்தனை சான்சஸை உனக்கு கொடுத்தேனே, இதெல்லாம் எதுக்கு? ஏன் அன்பை நீ புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய உள்ளத்தில் வைத்து அதை நீ மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே ஆண்டவர் பார்க்குறார். நம் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார். எவ்வளவோ ஜெபிக்குது, எவ்வளவோ காரியங்கள். சில இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா சில சமயத்தில் நமக்கு மன வேதனையாக இருக்கும். சொல்லுவாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். ஆனால் அவங்க குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார அந்த தேவ அன்பு இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு நான் எல்லாம் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஏன் ஊழியம் கூட பார்க்கிறவர்கள். அவர்கள் சொல்லுகின்ற காரியம், என் பெண்ணுக்கு பையன்னு பார்த்தேன்னு சொன்னால் பின்னாடி யாரும் ட்ரெயின் வண்டி மாதிரி வரக்கூடாது.
ஏன்னா என் பிள்ளைக்கு அது பேர்டனாக மாறிவிடும். இதுவா தேவ அன்பு? இதற்காகவா கர்த்தர் உங்களை உருவாக்கினார்? திராட்சை தோட்டத்துக்கு மத்தியில் அத்தி மரத்தை நட்டு வைப்பது போல் அவர் உங்களை வைத்து எல்லாவற்றையும் கொடுத்தார். ரட்சிப்பை கொடுத்தார், ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். எதுக்கு? கனி நிறைந்த வாழ்க்கை. அவருடைய அன்பை நீ அந்த கனியே இல்லையே. மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாத, இவ தான் நாளைக்கு மாமனார் மாமியாரை தாங்குன்ற ஒரு நிலைமை இல்லாத அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை வேண்டும் என்று சொன்னால் கனியற்ற ஒரு வாழ்க்கை. தேவன் அதை ஒரு நாளும் விரும்புவது இல்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம் அதுதான். நாம் எவ்வளவோ பக்திமான்கள் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் நம்மை எதற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால், நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அந்த தோட்டக்காரன் சொன்னான் அல்லவா, இந்த வருடமும் நம்ம விடுவோம், இந்த வருடமும் நான் அதை கொத்தி எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சி நான் பார்க்குறேன், கனி கொடுக்கட்டும், இந்த வருடம் கனி கொடுக்கட்டும், அப்படி கொடாவிட்டால் இதை வெட்டி போடுவோம் என்று சொல்லி, அப்படி ஒரு பரிதாபமான நிலைமை நமக்குள் வந்து விடாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம் அதுதான். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். யாருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவர்களிடம் அதிகமாக கேட்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோமே. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கோ உள்ளதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை, இவ்வளோ சான்சஸை, இவ்வளோ அட்வைஸை, இவ்வளவு வெளிப்படுத்துதலை, இவ்வளவு காரியங்களை தேவன் கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, ஆலோசனைகளை கொடுத்து, எல்லாம் கொடுத்து இருக்கிறாரே. எதுக்கு என்றால் உன்னிடத்தில் இருந்து கனி, அந்த தேவ அன்பு என்ற கனி வெளிப்படும்படியாக. எல்லாவற்றிலும் நீ முக்கியத்துவத்தை தேவனுக்கு கொடுக்கின்றாயா? முதலாவது தேவனை தேடுகின்றாயா? எல்லா சிறியதோ பெரியதோ எல்லாவற்றிலும் அவரை முன்வைத்து செய்கின்றாயா? உனக்கு வருகின்ற எல்லா வெற்றிகளிலும் மகிழ்ச்சிகளிலும் இதற்கு காரணம் தேவன்தான் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துகின்றாயா? அல்லது என்னுடைய கெட்டிக்காரத்தனத்தினால் நான் சாதித்து விட்டேன் என்று சொல்லி மமதையோடு இருக்கின்றாயா? யோசித்து பாருங்கள். எவ்வளவுதான் நம்ம முயற்சி எடுத்தாலும் தேவ கிருபை இல்லை என்று சொன்னால் ஒன்றும் நமக்கு வெற்றிகரமாக அமையாது. அதை நம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் காரணம் என் தேவன் தான். அவரே என்னை உருவாக்கினார், அவரே என்னை இவ்வளவு காத்தார், அவரே என்னை இவ்வளவாய் ஆசீர்வதித்தார், இனியும் அவர்தான், அவரால் மட்டுமே இது செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அதுதான் தேவ அன்பு. எல்லாவற்றிற்கும் அவரை, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று பாடுகின்றோமே, அது உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அதை வாழ்ந்து காட்டுகின்றோமா? அதுதான் கனி நிறைந்த வாழ்க்கை. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர், வெறும் வாயினால் பிதற்றுகின்ற சொற்களை வைத்து ஆண்டவர் மயங்கி போபவர் அல்ல. உன் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை தான் அவர் பார்க்கின்றார். அந்த அன்பு எதன் மூலமாய் வெளிப்படுகிறது? நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் அவரை அன்பு செய்கிறேன். அந்த அன்பு எதில் வெளிப்படுகிறது? சக மனிதர்களிடம் நீர் காட்டுவதன் மூலமாய், உன்னுடைய வார்த்தையின் மூலமாய், அன்பு நிறைந்த கனிவான பார்வையின் மூலமாய், அன்பின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற நல்ல நடக்கையின் மூலமாய். அதுதான் கனி, ஆவியின் கனிகள். இதைத்தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்கார். இந்த கனிகளை கொடுக்கின்ற நாட்களாக இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்வோமா? கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் வேதம் தெளிவாய் சொல்கிறது. யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு அது செய்யப்படும். செய்வேன் என்று சொல்லவில்லை, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நீங்கள் வேண்டிக் கொள்கின்ற காரியம் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். எப்பொழுது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். இயேசு சொல்கிறார், நீங்கள் இயேசுவிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது, நீங்கள் கேட்டுக்கொள்வது அது நமக்கு செய்யப்படும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நமக்கு இந்த கிருபையை தரும்படியாய் ஆண்டவரே
உம்மில் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை தாரும். இந்த வருடத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வருடத்திலாவது நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கின்ற மரமாக எங்களை மாற்ற அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இது அந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. அந்த தோட்டக்காரன் வேண்டிக் கொண்டது போல இந்த வருடமும் இந்த ஒரு வருடம் இருக்கட்டும். இதற்கு சுற்றிலும் நான் கொத்தி எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சி இதை பராமரிப்பேன். இந்த வருடம் கனி கொடுத்தால் கொடுக்கட்டும் என்று சொல்லி, அப்பா, எங்களுக்கு இந்த ஒரு வருடத்தை ஆண்டவரை ஈவாக கொடுத்தீரே. இந்த லெந்து நாட்களை ஈவாக கொடுத்திருக்கிறீரே. இந்த காலகட்டத்தை நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ளும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீரே. உமக்கு கோடா கோடி நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் கொடிய காலத்திற்குள்ளாக இருக்கிறோம் கர்த்தாவே. இதிலே நாங்கள் விசுவாசத்திலே பின்வாங்கி போய் விடாதபடிக்கு, உலக மாயையிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு, வீணாக நாங்கள் எங்களையே பக்தி முயற்சிகளிலே ஏமாற்றி கொண்டு போய் விடாதபடிக்கு, ஆவிக்குரிய பெருமையிலே திகழ்ந்து போய் விடாதபடிக்கு அப்பா நீர் கிருபை பாராட்டும் சுவாமி. கிருபை பாராட்டும் ஆண்டவர். நீ சொன்னது போல நல்ல நற்குள்ள திராட்சை செடியை நட்டினேன், அது நற்குள்ள திராட்சை பழங்களை கொடுக்கும் என்று பார்த்தேன். ஆனால் அதுவோ கசப்பான பழத்தை எனக்கு கொடுத்தது என்று சொல்லி, அப்பா நீ தீர்க்கதரிசிகள் மூலமாக எவ்வளவு யாகலப்படுகிறீர் சுவாமி. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நற்குல திராட்சை செடிகளாய் நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. அதற்கு நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நிலைத்திருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய எல்லாவற்றிலும் உம்மையே முன்வைத்து, உம்மையே முதன்மையாக வைத்து, உம்மை மாத்திரமே வைத்து நாங்கள் எல்லாவற்றிலும் கடைபிடித்து நடக்க வாழ நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, உம்முடைய அன்பு எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்படட்டும் சுவாமி. தெய்வீக அன்பினால் எங்களை நிரப்புங்க. அப்படி நிரப்பும் பொழுது கர்த்தாவே, நாங்கள் மற்றவர்களை எங்களைப் போல நேசிக்க அந்த மனப்பான்மை தானாக வரும் ஆண்டவரே. நாங்கள் நேசிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் பல வேளைகளிலே நாங்கள் தோல்வி அடைந்து போய்விடுகின்றோம். மற்ற மனிதர்களுடைய காரியத்தை பார்த்து ஆண்டவர், அவர்களுடைய செயல்கள் சொல்களை பார்த்து நாங்கள் எங்களுடைய நற்பண்புகளை இழந்து போய்விடுகிறோம் ஆண்டவரே. ஆகவே அப்படியெல்லாம் இல்லாமல் தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் தகப்பனே, எங்களால் முடிந்த நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு செய்ய, எங்களைப் போல் மற்றவர்களை நேசிக்க கர்த்தாவே அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் தாங்கப்பா. தகப்பனே, எங்களைப் போல மற்றவர்களை நேசிக்கக்கூடிய உள்ள மனப்பான்மையை, அந்த அன்பை எங்கள் உள்ளத்திலே தாரும். நீர் சொன்னது போல உம்முடைய இந்த வார்த்தை எங்களில் நினைத்திருந்தால் நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, அது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னீரே, அது உங்களுக்கு வெளிப்படும் என்று சொன்னீரே. அப்படியாக கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களில் நிலைத்திருக்க, கனி கொடுக்கிறவர்களாக மாற என் தேவன் கிருபை செய்வீராக. நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் ஆண்டவரே தகப்பனே, இந்த செய்தி அந்த பிள்ளைகளுக்கு நூறத்தனையான பலனை கொடுத்து இதன் மூலமாக இந்த ஆண்டிலே இவர்கள் மிகுதியான கனிகளை கொடுக்கிறவர்களாக நீர் மாற்றுவீராக. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக அதை செய்யும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று சொன்னீரே. பிதா மகிமைப்படும்படியாய் நாங்கள் கனிகளை கொடுக்கும்படியாய் உம்முடைய வார்த்தைகள் எங்களுள் நிலைத்திருக்க கிருபை தருவீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பிதா மகிமைப்படும்படியாய் நாம் மிகுதியான கனிகளை கொடுப்பவர்களாக மாற்ற தேவன்தாமே கிருபை செய்வீராக. God bless you.